தலைவர், செயலாளர், பொருளாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும் நிர்வாக தலைவர்கள். நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடையின் முன்பாகவும் வரவும். கோட்டாறு இளங்கரை முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமை இமாம் அவர்கள் மேடைக்கு வரவும். தலைவர் பீர் முகமது கொய்யாப்பா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். தலைமை இமாம் ஷேக் முகமது சமதானி அவர்கள் மேடைக்கு வரவும். ரேடியோ செட் அவர்கள் மேடைக்கு வரவும். முகமது அப்துல் கஃபூர் சகோதரர் அவர்கள் மேடைக்கு வரவும். ராஜாண்ணன் சௌரியமா வர்றாங்க. தலைவரே உட்காருக்க தலைவரே நிறைய வேணும். தலைவரா இல்ல வாங்க தலைவரா. விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தின் எம்பி அவர்கள் நமது மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாகர்கோயில் மாநகராட்சியின் மேயர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்ததும் விழா ஆரம்பமாகும். வெளியே நிற்கிறப்பா. மணி
சார் பாருங்க சார். ஆமா வேணுமா? ஆமா வேணும். சார் பாருங்க சார். பாருங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் சையத் பாபா கசீம் அப்பா வலியுல்லா அவர்களின் ஆண்டு பெருவிழா சீரோடும் சிறப்பும் ஆரம்பமாகின்றது. விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். விழாவின் முதல் நிகழ்வாக கிராத் ஓதி ஆரம்பம் செய்யப்படுகிறது. கிராத் ஓத வருமாறு மௌலவி ஆஃபில் எஸ்ஹெச் நூருல்லா மிஸ்வாகி அவர்களை அழைக்கிறோம். இமாம் மொஹீதீன் பள்ளிவாசல், கோட்டார் இலங்கை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்ட். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. صدق الله العظيم. السلام عليكم. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக வரவேற்புரை ஆற்ற வருகிறார் சேவை திலகம் லயன் எஸ்ஆர் ஹாஜி பாபு அவர்கள், எக்ஸ்எம்சி. السلام عليكم. கோட்டாரின் கோமான் அஷேக் பாபா காசிம் ஒலில்லா பெருமகனுடைய ஆண்டு பெருவிழா சீரோடும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏக இறை கொள்கையாம் இஸ்லாத்தின் வெளிச்சத்தை இம்மண்ணிலே
பரவ விட்டு மலர விட்டு இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய ஒரே விழாவாக பெரும் விழாவாக அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மகானுடைய பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓரிரு வரிகளிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு மருத்துவராக, மனித நேயராக, மார்க்க அறிஞராக, இன்னும் இந்த பகுதி இஸ்லாமிய மக்களாக உருவெடுப்பதற்கு அடிப்படை காரணமாக இந்த பகுதியிலே இஸ்லாமியர்களாக நாம் வலம் வருவதற்கு உந்துதலாக ஊக்கமளித்தவராக எல்லா செயல்பாடுகளிலும் அவர்களை ஈர்த்து இன்றைக்கு பெரிய சமுதாயமாக இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கண்ணியத்துக்குரிய ஹஸ்ரத் பாபா காசிம் ஒலில்லா பிறந்தகி அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு இந்த புதிய நிர்வாகம் பதவியேற்ற பின் தலைவராக தலைமைக்குரிய குய்யா இமாம் ஹெச் பீனும் அவர்களும், செயலாளராக முகமது இப்ராஹிம் அவர்களும், பொருளாளராக அத்திக் ரஹ்மான் அவர்களும், இன்னும் செயற்குழு உறுப்பினர்களாக ஜவாஹிர், அப்துல் அஜீஸ் பிசர்துல்லா, அப்துல் ரஹ்மான், நூருத்தீன், ரஃபீக் அலி, முகமது அலி ஜின்னா, ஜாகிர் ஹுசைன், பாபு ஹுசைன், ஜெயினுல் ஆப்தீன் மட்டுமன்றி இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஷஃபீக் மீரான் உள்ளிட்ட அனைவருடைய ஒத்துழைப்பாலும், குறிப்பாக நம்முடைய ஹாஜி ஃபோஸ் அவர்களுடைய தனிப்பெரும் முயற்சியின் காரணமாக இணைந்து செயலாற்றி இன்றைக்கு சிறப்பான இந்த நிகழ்ச்சி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், கழிந்த 10 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இறுதிக்கட்டத்தை நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புக்கு சிறப்பை சேர்க்க வருகை தந்திருக்கின்ற நாகூர் மாநகராட்சியினுடைய ஒப்பற்ற மேயர், அது மட்டுமல்லாமல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு என்ற குழந்தையின் காவலராக இன்றைக்கு எந்தெந்த பணிகள் யாருக்கு செய்ய வேண்டும், யாருக்கெல்லாம் அது பயன்பட வேண்டும் என்பதற்காக முனைப்போடு செயலாற்றுகின்ற தமிழகத்திலேயே பெயர் சொல்லக்கூடிய ஒரே முதல் முழு மேயராக நம்முடைய அண்ணன் வணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரிய மகேஷ் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும், மாண்புமிகு மேயர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நாகர்கோவில் இன்றைக்கு ஒரு சிங்கார சென்னையாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான எல்லாருடைய யதார்த்தமான உண்மையும் கூட. அந்த அளவிலே அவர்கள் இன்றைக்கி இந்த மகானுடைய சன்னதியிலே வந்திருக்கிறார்கள், நிகழ்வை சிறக்க உதவி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் இந்த மசூதிகளை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று யானைப்படைகளை அனுப்பிய போது கூட யானைப்படைகள் வந்தன. வந்த யானைகள் அந்த மசூதிகளையெல்லாம், அந்த கபர்ஸ்தானங்களையெல்லாம் இடிக்காமல் மண்டியிட்டு வணங்கி கண்ணீர் விட்ட பெருமை வரலாறு இந்த பள்ளிக்கு சாரும். அந்த அளவில் இன்றைக்கி வந்து எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நமக்கு உருவாகி கொண்டிருக்கின்றனால் அண்மைக்குரிய மேயர் அவர்கள் இங்கு வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலே தமிழகத்தினுடைய அமைச்சராக உருவாவார்கள் என்பது எந்த வகையிலும் ஐயமில்லை. நிச்சயமாக அவருடைய அருள் நிச்சயமாக அவருக்கு உண்டு என்று அவரை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கி இந்த பரிசுகளை வழங்குவதற்காக கண்ணியத்துக்குரிய மேயர் அவர்களோடு வருகை புரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்த பகுதியே உங்களுக்கு நம் அனைவரும் அன்போடு பாசமாக பழகக்கூடிய வசந்தகுமார் அண்ணாச்சி அவர்களுடைய அருமை மகன். இன்றைக்கி வந்து அவங்க இந்த பகுதிக்கெல்லாம் வரும்போது நிறைய இடங்களில் அவங்க வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு போக முடியல, அந்த அளவுக்கு பிஸி, மாவட்டம் ஃபுல்லாக சுத்தணும். ஆனாலும் நம்பிக்கை வீண்போகாத அளவுக்கு மக்கள் அவர் தந்தைக்கு எவ்வாறு வாக்குகளை அளித்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்களோ அதே போல் அதுக்கு பன்மடங்காக சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கி நாடாளுமன்ற நிதிகளையெல்லாம் குறிப்பாக நம்ம பகுதிக்கெல்லாம் வாரி வழங்க இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நிறைய செய்கிறாங்க. அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு.
குய்யாப்பா அவர்கள் தலைவராக ஏற்க போகிறார். சமுதாயத்தினுடைய என்னென்ன மாற்றங்கள் வருமோ என்று அதிர்ச்சியும் ஆனந்தமும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த விழாவை, இந்த கொடி ஊர்வலத்தை பார்க்கின்ற போது அலைகடலான மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னணியிலே இருப்பதை உணர முடிகிறது. எனவே அப்படி சிறப்புக்குரிய தன்மைக்குரிய சகோதரர் தலைவர் MMH பீர் முகமது அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி, அவங்க நம்முடைய இந்த பகுதியில் 13வது வார்டுன்னு சொல்லுவாங்க. 13வது வார்டுங்கிறது எங்களுடைய பகுதி, நான் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே தேர்தலில் நின்று யாருமே எதிர்த்து நிற்காத அளவில் அன்கண்டஸ்டட், ஏன்னா ஏற்று நிற்கினா நான் தான் நிற்கணும். நம்மளே அவர் தனியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே அவரை இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்துவதை பெருமைப்படுகிறேன். தலைவர் அப்படிதான் சிறப்பான தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய செயற்குழு உறுப்பினர்கள் நூருதீன் அவர்களையும், மாமண்ட உறுப்பினர்கள் அருமைக்குரிய சகோதரி ரிஸ்வானா ஹிதாயத் 39 வார்டுடைய மாமண்ட அவர்களையும், இந்த கோட்டார் இளங்கடை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உறுப்பினர், இங்கே இந்த மண்ணினுடைய மைந்தர் அருமைக்குரிய கவுன்சிலர் ஃபியாசா ஹாஜிபா அவர்களே, 47 வார்டுடைய கவுன்சிலர் ஜெனிதா மதன் அவர்களே, 41 வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் அனிலா சுகுமாரன் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே வருக வருக என வரவேற்பதிலே பெருமைப்படுகிறோம். அவரோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய எந்த நிகழ்ச்சிக்கும் மேயரோடு துணையாக இருக்கின்ற நம்முடைய 49 வார்டுடைய கவுன்சிலர் ஜெய விக்ரம் அவர்களையும், நம்முடைய இளைஞர் அணியுடைய அகஸ்தியன் அட்வொகேட் அவர்களையும், இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அருமைக்குரிய KPM அப்துல் அலி அவர்களையும், ரொட்டேரியன் காஜான் மொஹிதீன் அவர்களையும், கவிஞர் பெருந்தகை அத்தாவுல்லா அவர்களையும், பாவலர் PS சித்திக் அவர்களையும், அப்துல் காதர் ஃபோஸ் அவர்களையும், முகமது கஃபூர் அவர்களையும், புகாசேவானுடைய முன்னாள் தலைவர் தொழிலதிபர் NMS மலிக் முகமது அவர்களையும், முகமது அபூபக்கர் அவர்களையும், இந்த பகுதியிலே அடிக்கடி இந்த மகானுடைய பெருமைகளை எல்லாம் தன்னுடைய எழுத்து மூலமாக உலகம் ஃபுல்லாக எடுத்து செல்கின்ற அற்புதமான கவிஞர் பெருந்தகை அபு ஹாசம் அவர்களையும், நம்முடைய முகமது அன்சார் அவர்களையும், ஜியாவுதீன் அவர்களையும், நம்முடைய இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள் வட்டச் செயலாளர்கள் அருமைக்குரிய அன்சாரி அவர்களையும், இடலை ஆர் சயீத் அவர்களையும், இடலை ஏ சாகுல் அவர்களையும், குறிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அத்தீக்குர் ரஹ்மான் அவர்களையும், இவற்றுக்கெல்லாம் மேலாக இன்றைக்கு எந்த நிகழ்ச்சியிலும் MP அவர்களோடு துணையோடு வந்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாநகரத்தினுடைய தலைவர் சகோதரர் கவுன்சிலர் தான் தெரியும் சகோதரர் அருமைக்குரிய நவீன்குமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் வருகிறேன் வரவேற்றுக் கொள்கிறோம். அருமைக்குரிய தம்பி ஹிதாயத் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளிட்ட அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதோடு காங்கிரசினுடைய மகளிர் அணியுடைய பொறுப்பாளர் அருமைக்குரிய தங்கை கிறிஸ்டி ரமணி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு எனக்கு பின்னால் அருமைக்குரிய கோட்டார் இளங்கடை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைமை இமாம் அவர்களால் அறிமுக உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பரிசளிப்பு விழாக்கள் இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அருமையான ஒரு இன்னிசை கச்சேரியும் இங்கே அரங்கேற இருக்கின்றன. அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அனைவரும் திரளாக கலந்து அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறக்க முழு ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு உங்கள் அன்போடு கேட்டு அனைவரையும் நன்றி. அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க வருகிறார் கோட்டார் இளங்கடை முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர் பீர் முகமது குய்யாப்பா அவர்கள்.
முதலாவதாக மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். அடுத்ததாக கோட்டார் சமுதாயத்தின் செயலாளர் பி முகமது இப்ராஹிம் அவர்கள் நமது கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் வ விஜய் வசந்த் எம்பி அவர்களை வரவேற்க வருகிறார்கள். சீண்டு கொடுக்க சொல்லுங்க. அடுத்ததாக நமது மாமன்ற உறுப்பினர் எம் ரிஸ்வானா ஹிதாயத் அவர்களை நிர்வாக குழு உறுப்பினர் ஜெயினுலாப்தீன் அவர்கள் வரவேற்பார்கள். அடுத்ததாக பியாசா ஆஜிபாபு அவர்களுக்கு ரஃபீக் அலி அவர்கள் சகோதரர் ஃபித்ரத்துல்லா அண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். ரஃபீக் அலி அண்ணா வந்துட்டாங்க. பி ஜெனிதா மதன் அவர்களுக்கு ஜிஎம் நூர்தீன் அவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர் வழங்குவார். எஸ் அனிலா சுகுமாரன் அவர்களுக்கு ஜாகிர் ஹுசைன் சகோதரர் ஜாகிர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் வழங்குவார்கள். திரு நவீன்குமார் அவர்களுக்கு பாபு ஹுசைன் அவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர் வழங்குவார்கள். நவீன்குமார் மாமன்ற உறுப்பினர். கவுன்சிலர் ஜெய விக்ரமன் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள். கொஞ்சம் வழி நமது தலைமை இமாம் ஷேக் முகமது சமதானி அவர்களுக்கு அப்துல் காதர் பௌசானன் அவர்கள் வழங்குவார்கள். கேபிஎம் அப்துல் அலி மாமா அவர்களுக்கு ஃபித்ரத்துல்லா அண்ணன் பொன்னாடை போத்தவர். ரோட்டரி எம் காஜாமுதீன் மாமா அவர்களுக்கு ஃபவுஸ் அண்ணன் வழங்குவார்கள். கவிஞர் அத்தாவுல்லா மாமா அவர்களுக்கு வரலையா எஸ் அப்துல் காதர் பவுஸ் மாமா அவர்களுக்கு ரஃபீக் அலி அண்ணன் வழங்குவார்கள். என்எம்எஸ் மலிக் முகமது மாமா அவர்களுக்கு செயலாளர் வழங்குவார்கள். ஏ முகமது அபூபக்கர் அவர்களுக்கு கவிஞர் அபு ஹாஷிமா அவர்களுக்கு ஷேக் ஹிதாயத் அவர்கள் பொன்னாடை போட்டார்கள். ஏ முகமது அன்சாரி அவர்களுக்கு இப்ராஹிம் அண்ணன் வழங்குவார்கள். லயன் எஸ்ஆர் ஹாஜி பாபு எக்ஸ்எம்சி அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்குவார்கள். பி ஜியாவுதீன் அவர்களுக்கு செயலாளர் அவர்கள், ஏஎஸ் அன்சாரி அவர்களுக்கு, இடலையார் சையத் அவர்களுக்கு பாபு ஹுசைன் அவர்கள் வழங்குவார்கள். இடலையே சாகுல் அவர்களுக்கு பாபு ஹுசைன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் கவிஞர் அபு ஹாசிமா அவர்கள். அவர்களை வருக வருகிறவர்கள்.
அக்ரம் கான் அவர்களுக்கு பாபு ஹுசைன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நமது எம்பியை இன்று சிரமப்பட்டு இங்கே அழைத்து வந்த அக்ரம் கான் அவர்களுக்கு பாபு ஹுசைன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். வாழ்த்துறை வழங்குமாறு கவிஞர் அபு ஹஷிம் அவர்களை அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து என்னுடைய வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இனிய விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்றார்கள். உரை வழங்குவதற்கு பதிலாக ஒரு கவிதையை வாசித்து விடலாம் என்று முடிவு செய்து ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கிறேன். சிறிய கவிதை தான், 2-3 நிமிடங்களில் முடிந்துவிடும். அதுவரை தயவு செய்து அமைதியாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஞான பாதையில் ஒரு ராஜ பாட்டை. அல்லாவின் அருள் தூதர் அண்ணன் நபிநாதர் அகிலத்திற்கே அழகிய முன்மாதிரி. அப்பா பாபா காசிம் அவர்களோ கோட்டாறு முஸ்லிம்களின் உதவி. அவர்கள் வந்ததால் இஸ்லாம் இங்கே வந்தது. ஆதிபிதா நாதம் இறங்கிய இந்த மண்ணில் ஆதம் பாபா காசிம் அப்பாவும் வந்து இறங்கியது இறைவனின் ஏற்பாடு. பசியிலும் பிணியிலும் வாடிக்கிடந்த மக்களை வாஞ்சையோடு வாரி அணைத்து பஞ்சமின்றி நெஞ்சில் வஞ்சமின்றி வாழ வைத்தவர் காசிம் அப்பா. அந்த அப்பாவின் நினைவுகளை போற்றி விழா நடத்த வந்திருக்கிறார் புதிதாக ஒரு அப்பா. அவர் பியாப்பா, பீர் முகமது அவர் இயற்பெயர். அதுவும் பக்கத்து ஊராம் தக்கலையின் தவசீலர் பீரப்பாவின் அழகான பெயர் தான். நல்லவர்களின் விழா நடத்த வல்லவன் தேர்ந்தெடுத்த வல்லவர் இவர். இவர் ஒரு போராளி. சமுதாய தலைவராக வருவதற்குள் எத்தனையோ எதிர்ப்புகளை போராடி வென்றிருக்கிறார். இவர் தொகுதியில் மட்டும் போராடாமலே வென்றிருக்கிறார். காசிம் அப்பாவுக்கு இளங்கடை முஸ்லிம்களெல்லாம் அபிமானிகள். பொய்யா அப்பாவுக்கும் இருக்கிறார்கள் பல அபிமானிகள். ஊரே இவரின் திறமையை காண காத்து நிற்கிறது. சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்குமா? ஏழைகள் முகத்தில் புன்னகை மலருமா? கல்வியில் சிறக்குமா? வழக்குகளும் புணக்குகளும் ஒழியுமா? விடியல் பிறக்குமா என விழிகளில் எதிர்பார்ப்புகளை பரப்பி உற்று நோக்குகிறது. எனக்கும் கூட அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் இங்கே மேடை ஏறி இருக்கிறேன். புதிய நிர்வாகிகளை உளமாற வாழ்த்துகிறேன். இருப்பவன் இல்லாதவன் என்ற பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவராய் நீங்கள் எல்லோரும் நடந்து கொண்டால் என் வாழ்த்துக்கும் வாழ்வு கிடைக்கும். வாழ்த்துறை என்றாலே அதில் கோரிக்கைகள் இல்லாமல் போக முத்தான 3 கோரிக்கைகளை நானும் உங்கள் முன் வைக்கின்றேன். குலோத்துங்க சோழ மன்னனும் திருவிதாங்கூர் மகாராஜாக்களும் இந்த ஞான பாதையில் நடந்து வந்து அப்பாவின் ஆசிகளை பெற்ற பின்னர் தான் அவர்களின் பாதை ராஜபாட்டையானது. அதனால் முதலில் நீங்கள் செப்பனிட வேண்டிய பாதை, முதல் பாதை பாபா காசிம் அப்பா மண்டபத்தின் முன்னால் உள்ள நடைபாதை. பாதை சரியானால் பயணம் சுகமாகும். மணமக்களை வாழ்த்த வருபவர்கள் உங்களையும் வாழ்த்தி செல்வார்கள். அடுத்து குத்வாபள்ளி முற்றம், அது நமது முற்றம். அந்த முற்றத்தின் முன்னால் இருக்கும் திறந்த வெளி இடத்தை செப்பனிட்டு வரும் ரமலான் பிறையில் நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் பிறையாக, கஞ்சி குடிக்கும் பிறையாக ஆக்க வேண்டும். அது நோன்பாளிகளின் துவாக்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். 3ஆவதாக இதோ கண்மூடி துயில் கொள்ளும் ஞானியரப்பா பள்ளி எதிரே மண்மூடி கிடக்கும் ஊர்கிணறு. ஒரு காலத்தில் ஊருக்கே வற்றாத நதியாக தண்ணீர் ஊறி கொடுத்த, ஊரையே வளப்படுத்திய வற்றா கிணறு.
அந்த கிணறும் ஜம் கிணறு போல மீண்டும் தண்ணீர் தர வேண்டும். அதற்கு ஆவண செய்தல் வேண்டும். செய்தால் தவித்த வாய்களெல்லாம் தவறாமல் உம்மை வாழ்த்தும். இந்த கோரிக்கைகள் ஊராளும் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த கோரிக்கைகள் ஊராளும் உங்களுக்கு மட்டுமல்ல, நம் மாநகராளும் மாண்புமிகு மேயர் மகேஷ் அவர்களுக்கும், நம் நாடாளும் உறுப்பினர் மாண்புமிகு விஜய் வசந்த் அவர்களுக்கும் தான். ஆவண செய்யுங்கள், அப்பாவின் அருளை அள்ளிக் கொள்ளுங்கள். அடுத்த முறை நீங்கள் அமைச்சர்களாகவே ஆகலாம். இன்ஷா அல்லாஹ். அப்பாவின் அழகான ஆண்டு விழாவில் வாழ்த்துரை வழங்க எனக்கும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். என்னுடைய கோரிக்கை மனுவாக இதையே உங்களிடம் பேசுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம். நன்றி. ஜஸாக்கல்லா ஹாய். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் உயர் திரு விஜய் வசந்த் எம்பி அவர்கள் வாழ்த்து வழங்க வருகிறார்கள். கவிஞர் அத்தாவுல்லா அவர்களுக்கு ரஃபீக் அலி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சையத் மவாகசிம் அப்பா வலிவுல்லா அவர்களின் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன் முன்னாடி வேண்டுகிறேன். இங்கே மேடையில் இருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் வந்திருக்கும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இன்று போல் என்றும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இதேபோல் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, உங்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய தந்தை H. வசந்தகுமார் அவர்கள் மறைந்த பிறகு அவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு நீங்கள் முழுமனதாக எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தீர்கள். மீண்டும் அந்த வாய்ப்பினை கொடுத்தீர்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய குறைகளை கேட்டு கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று இந்த இடத்தில் உறுதி கூற சொல்லுகிறேன். ஏற்கனவே சொன்னது போல பிரச்சார டைமில் நிறைய இடங்களில் வர முடியலை, என்னை மன்னித்துக்கிறோம். கண்டிப்பாக உங்களை கேட்டறிந்து அதை நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு, புதிதாக அமைந்திருக்கும் நிர்வாக குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கும் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விஜய் வசந்த் எம்பி அவர்களே. அடுத்ததாக நம்ம மாண்புமிகு மேயர் மகேஷ் BABL அவர்கள் சிறப்பு விருந்தினர் வரவேற்புரை வழங்குவார்கள். பாபா காசிம் அப்பா வலிவுல்லா அவர்களின் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றி தகுதியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் பீர் முகமது அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை தம்பி, நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் நிர்வாகி முகமது இப்ராஹிம் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் GM நூர்தீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாகர்கோவில் மாமன்ற மாநகராட்சியின் உறுப்பினர்கள், 39வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருமை தங்கை ரிஸ்வானா ஹிதாயத் அவர்களே, 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருமை தங்கை பியாசா ஹாஜிபாபு அவர்களே, 47வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருமை தங்கை ஜெனிதா மதன் அவர்களே, 37வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருமை தங்கை அனிலா சுகுமாரன் அவர்களே, மரியாதைக்குரிய
சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரராக இன்றும் இருக்கிறார். என்றும் நம் மனதில் இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் நினைவில் வாழுகின்ற அருமையண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்களுடைய அன்பு மகன் விஜய் வசந்த் அவர்களே, அவர்களோடு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தம்பி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநகர தலைவர் நவீன்குமார் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ஜெய விக்ரமன் அவர்களே, மரியாதைக்குரிய நூருல்லா மிஸ்பாகி அவர்களே, அருமை சகோதரர் பொருளாளர் அத்தீக்குர் ரஹ்மான் அவர்களே, சிறந்த ஒரு வரவேற்பினை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எனது அருமை தம்பி ஹாஜிபாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஷேக் முகமது சமதானி அவர்களே, வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அப்துல் அலி அவர்களே, எனது அருமை மாப்பிள்ளை காஜா மொய்தீன் அவர்களே, கவிஞர் அத்தாவுல்லா அவர்களே, பாவலர் சித்திக் அவர்களே, முகமது காதர் பவுஸ் அவர்களே, முகமது கபூர், மலிக் முகமது அபூபக்கர், அபுகாசிமா, முகமது அன்சாரி, ஹாஜி ஜியாவுதீன், எனது அருமை தம்பி அன்சாரி, இடலை ஆர் செய்யது, இடலை சாகுல், எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி அகஸ்தீசன், முகமது பாரி, தம்பி கரீம், ஹிதாயத், முஸ்தபா உட்பட நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை தங்கை கிருஷ்ணி ரமணி அவர்களே மற்றும் பெரும் திரளாக இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களை மகிழ்ச்சியிலே எப்பொழுதும் ஆழ்த்துகின்ற முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பேசி முடித்து சொன்னால் ஒருவேளை மறந்துவிடும். ஆதலால் கவிஞர் அவர்கள் வைத்த 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக முதலாகவே இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக சொன்னார்கள், அதுதான் எனக்கு தெரியவில்லை, இந்த பள்ளிக்கு முன்பாக உள்ள நடைபாதை என்று சொன்னார்கள். அது எனக்கு என்னென்று சொல்லவில்லை. இது அழகாகத்தானே இருக்கிறது, இதற்கு மேலும் ஏதாவது போட வேண்டுமா தார் சாலைகளை என்று நினைக்கிறேன். அதை நீங்கள் விளக்கினால் அதையும் செய்து தருவதற்கு தயார். கிணறு என்று சொன்னார்கள், அது எந்த பக்கம் இருக்கிறது என்று நாளை காலையில் என்னுடைய ஆய்வு, தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்டுக்கு சென்று அதிகாரிகளோடு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறேன். நாளை அந்த கிணற்றை வந்து பார்ப்பேன். பார்த்து மாநகராட்சியால் முடியும் என்று சொன்னால் மாநகராட்சியால் முடியும், இல்லை என்றால் என்னுடைய சொந்த செலவில் அந்த கிணற்றுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து தருவேன் என்பதை இந்த மக்களுக்கு இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே சொல்லிக் கொள்கிறேன். நாளை காலையில முதல் நிகழ்ச்சியா 7 மணிக்கு இங்கு ஆய்வு, அதிகாரிகளோடு வருவேன். நம்முடைய கவிஞர் அவர்களும் இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்களும் நம்முடைய கவுன்சிலர் அவர்களும் இங்கே இருங்கள். நாளைக்கு ஆய்வு செய்து மாநகராட்சியால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை செய்து தருவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எங்களுக்கெல்லாம் இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக, சில காலங்களுக்கு பிறகு இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய குதூகலம். ஏன்னா இந்த தாய்மார்களெல்லாம் பார்த்து நானும் எங்களோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த தெருக்களிலே திறந்த ஜீப்பிலே உங்களுக்கு நன்றி அம்மா,
உங்களுக்கு நன்றி ஐயா என்று சொல்லி வணங்கி உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த நாகர்கோவில் தொகுதியை வணக்கத்தை முடிச்சிட்டோம். ஆனால் இன்று உங்கள் அத்தனை பேரையும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் பார்த்து பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து உழைத்த நானும் சேர்ந்து உங்களுக்கு நன்றியினை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அரசியல் பேசவில்லை, ஆனால் உங்களை பார்க்கின்ற போது நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இந்த முஸ்லிம் சமுதாயம் என்பதை பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். உண்மைதான். சிறுபான்மை மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எப்பொழுதும் உங்களுக்கு அரணாக இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்று நாகர்கோயில் மாநகராட்சியிலும் உங்களுக்கு அரணாக இருந்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கண்டிப்பாக தருவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, யாருடைய கட்டடம், யாருக்கு பேரில் இருக்கின்ற இந்த பள்ளி நினைத்து பார்க்கிறேன். வரலாறை புரட்டி பார்க்கிறோம். ரஷ்யாவிலே பிறந்து டாஸ்கண்ட் என்ற இடத்தில் பிறந்து இங்கு வந்து மருத்துவம் செய்து இஸ்லாமியத்தை பரப்பிய அப்பா பாவா காசிம் அவர்களுடைய பேரில் இருக்கின்ற இந்த பள்ளி, அந்த பேரில் இருக்கின்ற இந்த பள்ளிக்கு இந்த ஆண்டு விழாவினை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி நடத்துகின்ற இந்த ஆண்டு விழா, அதனை நினைக்கின்ற போது உண்மையிலே சொல்லுகிறேன், புல்லரிக்கிறது. சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேர்களையும் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றமைக்காக இந்த நிர்வாகிகளை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றியுணர்வோடு உங்களை வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்ற அத்தனை தேவைகளையும் நானும் ஒரு தேவை சொன்னார்கள். ஹைமாஸ் லைட் அருமை தம்பி ஹிதாயத் அவர்கள் சொன்னார்கள். அருமை அண்ணன், அருமை சகோதரர், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இங்கு ஒரு ஹைமாஸ் லைட் வேண்டும் என்று கேட்கிறார்கள். உங்கள் நிதியிலிருந்து நீங்கள் நான் பேசி முடித்தவுடனே இதே ஒலிபரிக்கு வந்து ஹைமாஸ் லைட் உடனே செய்து தருவேன், அமைத்து தருவேன் என்ற உத்தரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாநகராட்சி கண்டிப்பாக அதை செய்து தருவேன் என்ற மேடையில் உடனடியாக நம்ம நன்றி நன்றி நன்றி. அதனால கவுன்சிலர் அவர்களிடம் மனு அளிக்கிறார்கள். அதனால மாநகராட்சியால் முடியுமா? நன்றி நமது கவுன்சிலர் அவர்களே, பாத்திமா ரிஸ்வானா அவர்களே. மாநகராட்சியால் முடியும் என்றால் கண்டிப்பா அதனை செய்து தருவேன். எனக்கு சில வார்த்தைகள் மறக்க முடியவில்லை. 4வது வார்டில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அந்த வேட்பாளராக நிற்கின்ற போது வீடு வீடாக சென்று வாக்குகளை கேட்கின்ற போது முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த தாய்மார்களிடம் போய் எனக்கு ஒரு வாக்குகளை தாருங்கள் அம்மா என்று கேட்கின்ற போது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், இன்சா அல்லாஹ். சத்தியமாக அது எனக்கு மறக்கவில்லை. இறைவன் அருள் இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார்கள். இறைவன் அருளால் நான் வெற்றி பெற்று இந்த மாநகராட்சியின் முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பெருவிளை பக்கத்தில் முஸ்லிம் சமுதாயம் என்னை வாழ வைத்த சமுதாயம், 4வது வார்டில் அதிகமாக முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். என்னை வாழ வைத்த சமுதாயம், இந்த சமுதாயத்திற்கு என்றென்றும் நன்றிக்கடனாக இருப்பேன். நீங்கள் கேட்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் ஒன்றும் விடாமல் செய்து தருவேன் என்று கூறி இந்த நிர்வாகிகள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் நல்ல முறையில் நிர்வாகத்தை நடத்தி இந்த மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒற்றுமையாக இருந்து
இந்த பள்ளியின் பெருமையை காக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நமது சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு மற்றும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லிய உயர் திரு விஜய் வசந்த் எம்பி அவருக்கும் நன்றி. கோரிக்கை வைத்த நமது வார்டு கவுன்சிலர் ஃபாத்திமா ரிஸ்வான் அவருக்கும் நன்றி. அடுத்ததாக பாராட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா தொடர்ந்து நடக்கிறது. வாழ்த்துறை பின்பு தொடரும். முதலாவதாக பாராட்டு விழா. இந்திய விண்வெளித்துறையில் சயின்டிஸ்டாக பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி மங்கள்யான் உட்பட பல விண்வெளி ராக்கெட் திட்டங்களுக்கு திட்ட மேலராக இருந்து ஓய்வு பெற்ற நமது கோட்டார் சமூகத்துக்கு பெருமை சேர்த்த ஜே முகமது மைதீன் அண்ணன் அவர்களுக்கு கோட்டாரின் சிறந்த குடிமகன் விருதினை மாண்புமிகு மேயர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்ததாக முகமது கஃபூர் அண்ணன் மேடைக்கு வரவும். பல அனாதை மையங்களை தானே முன்னின்று தனது சொந்த செலவில் அடக்கம் செய்து வரும் உகா சேவா ட்ரஸ்டின் ஒருங்கிணைப்பாளர் முகமது கஃபூர் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பாராளுமன்ற எம்பி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறந்த குடிமகன் கோட்டாரின் சிறந்த குடிமகன் விருதை வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஊர் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக கிராத் போட்டியில் பரிசு பெற்ற மாணவ மாணவர்களுக்கான பிரைஸ். கிராத் போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்கள் முன்னால் வரவும். பதினொன்று முதல் 15 வயது ஆண்கள் பிரிவு MN முகமது அஃபீஃப் அவர்கள் முதல் பரிசு கிராத் போட்டி. ஆமா, முகமது அஃபீஃப் அவர்கள் மேடைக்கு வரும். அஃபீஃப் கிராத் போட்டி. அடுத்ததாக ஆபீஸ் பரிசு ஆபீஸ் எஸ் ஆபீஸ் அவர்கள். மூன்றாம் பரிசு ஏ ஷாஃபான் 11 முதல் 15 வரை ஆண்கள் கிராத் சன் ஆஃப் அன்சர் ரஹ்மான். அடுத்ததாக 5 வயது முதல் 10 வயது வரை உள்ள ஆண்கள் பிரிவு கிராத் போட்டி எஸ் அகமது சன் ஆஃப் சாகுல் அமீத். இரண்டாம் பரிசு முகமது அஃபீஃப் அவர்கள் 5 முதல் 10 வயது ஆண்கள் சன் ஆஃப் முகமது கலீல் முதல் பரிசு கிராத் போட்டி. முகமது அஃபீஃப் முதல் பரிசு. எஸ் அகமது இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு உஸ்மான் ஆரிஸ் சன் ஆஃப் ஷஹீன். முகமது அஃபீஃப் முதல் பரிசு மேடைக்கு வரவும். அடுத்ததாவது 5 முதல் ஆண்கள் 10 வயது ஆண்கள் உஸ்மான் ஆரிஸ் மூன்றாம் பரிசு. அடுத்ததாக 11 முதல் 15 வயது பெண்கள் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மேடை முன்பாக வரவும். உடனடியாக ஹாஜரா முஃப்லிகா டாக்டர் ஆஃப் முகமது யூசுப் முதல் பரிசு 15 வயது முதல் 15 வயது வரை பெண்கள். ஜெஸ்னா இரண்டாம் பரிசு டாக்டர் ஆஃப் பாபா காசிம். மூன்றாம் பரிசு நிம்ரா டாக்டர் ஆஃப் ஜஹபர் சாதிக்.
பரிசு பெறுவது முன்னால் வரவும். அடுத்ததாக 5 முதல் 10 வயதுள்ள பெண்கள் கிராத் போட்டி. முதல் பரிசு MN ஆஃபியா ஃபாத்திமா, ஹாஜரா முஃப்லிகா. கொஞ்சம் கவுன்சிலர்களை முன்னால் விடவும். 5 வயது முதல் 10 வயது வரை பெண்கள் ஆஃபியா ஃபாத்திமா முதல் பரிசு. 2ஆம் பரிசு கே ருக்கையா. 2ஆம் பரிசு ருக்கையா ஃபாத்திமா. 2ஆம் பரிசு டாக்டர் ஆஃப் கடாஃபி. ஹாதியா 3ஆம் பரிசு டாக்டர் ஆஃப் சையத் முகமது ஜஹாங்கீர். அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் நமது சமுதாயத்தை சேர்ந்த முதல் மதிப்பெண் பெற்ற அலிஷா தாஜ் ஜே அவர்கள் மேடைக்கு வரவும். அலிஷா தாஜ் 12ஆம் வகுப்பு முதல் பரிசு. அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற டாக்டர் ஜாஃபர் ரஹ்மான் அவர்களின் மகன் ஜே ஜஸ்லன் ஜாஃபர் அவர்கள் மேடைக்கு வரும். ஜஸ்லன் ஜாஃபர் 10ஆம் வகுப்பு 494 மதிப்பெண். தொடர்ந்து ஆறுதல் பரிசாக 12ஆம் வகுப்பு அப்துல் மஜீத். 12ஆம் வகுப்பு அப்துல் மஜீத் ஃபலீலா அஃபீகா மேடைக்கு வரவும். அப்துல் மஜீத் ஃபலீலா அஃபீகா 12ஆம் வகுப்பு மேடைக்கு வரவும். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு ஜஸ்னா பி மேடைக்கு வரவும். ஜஸ்னா பி நஃப்லா எம் 10ஆம் வகுப்பு. இங்க பாரு, கேமரா பாரு. சன்சத் ஹம்னா. வா வா மெதுவா ஒரு ஆளா போ. ஷம்ரீனா ஃபாத்திமா. அப்துல் மஜீத் 12ஆம் வகுப்பு. நஃப்லா 10ஆம் வகுப்பு. அவ இறங்கு. ஷம்சத் ஹம்னா எம் 10ஆம் வகுப்பு. ஷம்சத் ஹம்னா எம் 10ஆம் வகுப்பு. ஷம்ரீனா ஃபாத்திமா எஸ் 10ஆம் வகுப்பு. ஐயா அங்க திரும்பிட்டேன். நில்லு நில்லு அண்ணா, இங்க வரமாடா, அங்க திரும்பிட்டேன். அப்படியே ஷம்ரீனா ஃபாத்திமா அப்துல் மஜீத். ஒரே எடுக்கத்துல அங்க திரும்பிட்டேன். ரைட்டு அங்க பாரு, இங்க பாரு. பரிசு நிகழ்ச்சிக்கு அப்புறம் வாழ்த்துறையோடு இன்னிசை கச்சேரி நடைபெறும். அனைவரும் அமர்கிறோம். ஷம்ரீனா ஃபாத்திமா 10ஆம் வகுப்பு. MJ ஷக்கீரா. முகமது சுலைமான் ஆபித். முகமது ஆஃபிஃப் முதல் பரிசு கிராத் போட்டி. ஆஃபிஃப். முகமது சுலைமான் ஆபித், MJ ஷக்கீரா, ஹிபா ஜாஸ் 10ஆம் வகுப்பு. ஹன்னா ரஜீனா அஃபாஃப். ஹிபா ஜாஸ், ஹனா ரஜீனா அஃபாஃப். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார். நினைவு பரிசுகளை கவிஞர் அப்தாவுல்லா அவர்கள் வழங்குகிறார்கள். அடி 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 என்ன
பேசுறீங்களா? அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் ரோட்டரி யூனியன் காஜா மொய்தீன் அவர்கள். என்ன சொல்லணும்? அனைவரும் அமரும்படி வேண்டுகிறேன். பரிசளிப்புலாம் முடிந்தது. அனைவரும் அமரும்படி வேண்டுகிறேன். ஓகே தலைவர் செயலாளர் பொருளாளர் நாளைக்கு வரணும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் நமது சமுதாயத்தின் தொழிலதிபர் ரோட்டரி யூனியன் காஜா மொய்தீன் மாமா அவர்கள். அனைவரும் அமரும்படி வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஹசரத் சையத் பாபா காசிம் அப்பா வலியுல்லா அவர்களின் இந்த ஆண்டு பெருவிழாவின் நிகழ்விலே பெருந்திரளாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழாவிலே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாப்பிள்ளை பாசமிகு மாண்புமிகு மேயர் மகேஷ் அவர்களை இந்த இனிய தினத்திலே வரவேற்றுக் கொள்கின்றேன். அதோடு வந்திருக்கின்ற விஜய் வசந்த் எம்பி அவர்களையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நிர்வாகம் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாக பொறுப்பேற்று சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த நிர்வாகத்தினுடைய தலைவராக எனது அருமை தம்பி குய்யாப்பா என்கின்ற பீர் முகமது அவர் எனதுடைய அப்பாவின் சகோதரின் மகர். அந்த வகையிலே எனக்கு பாசமிகு தம்பியாக விளங்குகிறார். அவர் இந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்துவார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஒரு தகவலை மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். குய்யாப்பா அவர்கள் இந்த தேர்தலிலே தேர்வு செய்வதற்கு முன்னால் உண்மையிலே என் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். நம்முடைய அருமை பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் எம்பி அவர்கள் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது கூட எனது வீட்டிற்கு அந்த பிரச்சாரத்தின் இடையிலே வந்து ஒரு விருந்தறிந்து சென்றார்கள். அன்று நான் சொன்னேன், என் வீட்டிற்கு வந்து விருந்தறிக்கிறீர்கள், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று வெற்றி பெற்றார்கள். எனது நண்பர் மகேஷ் அவர்கள் மேயருக்கு போட்டியிடுகின்ற போது எனது வீட்டுக்கு வந்து என் வீட்டு தியேட்டரில் ஒரு படம் பார்த்து விட்டு சென்றார்கள். அப்போது நான் சொன்னேன், இவ்வளவு பிரச்சாரத்துக்கு இடையிலே இந்த படத்தை பார்க்க நீ வந்திருக்கிறாய், நீ நிச்சயமாக மேயராக வெற்றி பெறுவாய் என்று மேயராகவே ஆகிவிட்டார். அந்த பிரச்சார இடையில ரிலாக்ஸுக்காக. அப்படி இருக்கும்போது என் தம்பி குய்யாப்பா அவர்களும் என்னை சந்தித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அதனால் யாராவது வெற்றி பெற என்றால் என் வீட்டுக்கு வாருங்கள். குய்யாப்பா அவர்கள் திறம்பட இந்த நிர்வாகத்தை நடத்துவார்கள். அதற்கு நம் சகோதரர்கள் அதில் போட்டியிட்டவர்களாக இருந்தாலும் சரி, இடாதவர்களாக ஒத்துழைப்பு கலக்க வேண்டும். ஏன்னால் மற்ற ஜமாத்துகளை பார்க்கும்போது நமது ஜமாத் நிறைய வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கின்றது. ஒரு காரியங்களை முன்னின்று தொடக்க விழா மட்டும் நிகழ்த்துகிறார்கள். அது வளர்ச்சி பெற்று அந்த விழா அந்த திட்டம் நிறைவேற்றம் அடைகின்றதா என்பது சந்தேகமாகவே இருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களிலுமே. ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போ ஒரு இடத்துல மரம் நடுறோம், அந்த மரம் வளர்ந்து அது காய் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த மரநடு விழாவுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம நிறைய விழாக்களில் மரம் நடு விழா, எங்கள் ரோட்டரியில் கூட மரம் நடு விழாக்கள் நிறைய இடங்கள் நடுறோம். ஆனால் அதை நாங்கள் வந்து பராமரிக்கிறோம். ஒரு இடத்துல போய் இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த மாதிரி நாட்களிலே மரங்களை நட்டுவிட்டு அது வளர்ந்து வருகிறதா என்று தனியாக ஆட்களை நியமித்து அதற்கு தண்ணியை விட்டு வளர்ச்சி இந்த மாதிரி பண்ணுகிறோம். அப்போது தான் அந்த திட்டம், அதுபோல் தான் திட்டங்களும்
இப்போ நாங்கள் இது மாதிரி ஒரு இடத்துல ரோட்டரி சார்பில் ஒரு சுதந்திர தின விழாவில் ஒரு கலெக்டர் எஸ்பி எல்லாம் வர்றாங்க, மரம் நடுற விழா ஒன்று நடந்துட்டு இருந்தது. நான் போயிருந்தேன். நிறைய குழி தொட்டி வச்சுருந்தாங்க. என் கையில் ஒரு மரத்தை கொடுத்தாங்க. அந்த மரத்தை வச்சுக்கிட்டு அங்கே நின்னேன். அப்போ நான் ஒரு குழிக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். அந்த ஹெட்மாஸ்டர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், இந்த குழி எஸ்பியும் கலெக்டருக்கும் உள்ள குழி, நீங்கள் அடுத்த 3வது குழியில் போய் நின்னுங்க. நான் இது எஸ்பிக்கும் கலெக்டருங்கிறீங்களா? என்ன அந்த குழியில் எஸ்பியும் கலெக்டர் தான் மரம் நட்டுட்டு இருக்காங்க. 10 வருஷமா நட்ட மரத்தை காணல. அப்படி பேரளவுக்கு செய்யக்கூடிய திட்டமாக இருக்காது. ஒரு திட்டம் என்றால் அதை ஆரம்பித்து வைத்தால் அது முழுமை பெற வேண்டும். மரம் நட்டால் அது வளர்ச்சி பெற வேண்டும். அதுபோல தான் நம் நிர்வாகத்தில் செய்யக்கூடிய திட்டங்களும் தொடங்கப்பட்டால் அது வளர்ச்சி பெற்று முற்று பெற வேண்டும். தொடக்க விழாக்களோடு நின்று விடக்கூடாது. இது நம் நிர்வாகத்திற்கு நான் வைக்கின்ற ஒரு சிறிய கோரிக்கையாகவே வைக்கின்றேன். ஏன்னா நல்ல காரியங்கள் செய்வாங்க. இப்போ நம்ம கபூரவங்க வந்தாங்க, எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. அந்த நல்ல காரியங்கள் வந்து உண்மையிலே நிறைவேற்றப்பட்ட நல்ல காரியம், மனசார செய்கிறாங்க. செய்யக்கூடிய காரியம் ஒருத்தருக்கு நன்மையை பார்க்க வேண்டும். நாங்கள் ரோட்டரியில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரோட்டரி இந்த ஸ்கூலு கல்லூரிகளில் ஆரம்பிப்போம். அங்கே உள்ள சின்ன மாணவர்களுக்கு அந்த சேவை மனப்பார்வை இளமையிலே வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிப்போம். அப்போ ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூலில் வந்து ரோட்டரி கிளப் ஆரம்பிச்சுக்கிட்டு நாங்கள் அங்கே டீச்சர்ஸை சொன்னோம். ரோட்டரி கிளப் தலைவர் செயலாளர் எல்லாம் நியமிச்சுக்கிட்டு இந்த இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகள், இந்த மாணவர்கள் சேவை செய்கிறதுக்காக வந்தால் அவங்க கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் லிபரலாக விட்டுறணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுன்னு அந்த டீச்சர் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ அவங்க பல நல்ல காரியங்கள் செய்ய போவாங்க. அந்த நேரத்தில் போய் நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல, ஏன் லேட்டாகி வர, இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அதனால நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் வழங்க வேண்டும் சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்களும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் டெய்லி ஒரு நல்ல காரியங்கள் செய்துட்டு வரணும் அறிவுறுத்திட்டாங்க. ஒரு நாள் ஒரு பையன், ஒரு மாணவன் காலையில் ஒரு 11:30 மணிக்கு தான் வரான் கிளாஸு. 11:30 மணிக்கு லேட்டாகி வந்தோன்னே டீச்சர் கேட்டாங்க, என்னப்பா ரொம்ப லேட்டாகி வர்றிய அப்படின்னு. அப்போ டீச்சர், நான் இப்படியாக இன்றைக்கி ஒரு 2 நல்ல காரியம் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆகிட்டு அப்படின்னா. உடனே டீச்சர் பாராட்டினாங்க. நல்ல காரியம் பண்ணுறதுக்காக நீ எவ்வளோ லேட்டாகி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல காரியம் பண்ணுறதுக்காக தான் உங்கள் ரோட்டரியில் நியமிச்சிருக்காங்க, அவங்க தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, அதனால் பாராட்டுறேன். என்ன நல்ல காரியம்பா செய்த? அது இப்படி நான் வரும்போது ரோட்டோரமாக ஒரு பெரிய கல் கிடந்தது, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்தது, அதை எடுத்து ஓரமாக போட்டேன். உடனே எல்லா பிள்ளைகிட்டையும் கைத்தட்ட சொல்லி, மிக நல்ல காரியம், இதுபோல தான் இருக்கணும், மற்ற மாணவர்களும் இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு, சரி வேறு இன்னொரு நல்ல காரியம் செய்த நீ, அதுக்கே இவ்வளோ நேரம் கல்லை போட்டு வரேன், இன்னொரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டாங்க. அது ரோட்டில் ஒரு ஆள் காலில் அடிபட்டு ரத்த வழியே கிடந்தார், அவரை ஒரு ஆட்டோவில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து மருத்துவம் பார்த்து அவர் வீட்டில் கொண்டு சேர்த்துட்டு வரேன், அதனால தான் 11:30 மணி ஆகிட்டேன்னா. ரொம்ப அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எல்லா பிள்ளைகளையும் எழுப்பி நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க சொன்னாங்க, கைதட்டி பிரமாதமாக செய்தாங்க. இதுபோல் எல்லா பிள்ளைகளும் இந்த விஷயங்களில் கடைபிடித்து இந்த மாதிரி காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு, சரிப்பா அந்த ஆளுக்கு அடிபட்டுட்டு நீ எப்படி அடிபட்டுதுன்னு, அந்த ரோட்டில் கல்லை தூக்கி போட்டேன்ல, அவர் காலில் போட்டேன். அப்போ நோக்கம் கரெக்டு, அது போய் சேர்க்க இடம் தப்பாகி போச்சு. இல்லை அதான் செய்கிற அவன் கள்ளத்துக்கு போட்டே நல்ல காரியம், ஆனால் செய்தது ஒரு தீய காரியத்தில் போய் முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் அது நிறைவேற்றப்பட்ட நல்ல காரியமாக முடிய வேண்டும். இது நம்ம நிர்வாகத்திற்கு, நம்ம எல்லா அரசியல்வாதி எல்லாருக்குமே ஒரு காரியம் தொடங்கினா அது நிறைவேற்றி நல்ல மாதிரி அமைய வேண்டும். அது மாதிரி நம்ம நிர்வாகிகளுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மேலும் நம்ம மேயர் அவர்கள் வேறு நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக நன்றி பாராட்டி இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்பட வேண்டும். இன்றைய ஆண்டு விழாவை யானை வரை கொண்டு வந்து சிறப்பாக நடத்தினார்கள். மேலும் இதுபோல விழாக்கள் சிறப்பாக நடக்க வேண்டும். நல்ல நம் நிர்வாகம் நம் சமுதாயத்திற்கு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி மாமா அவர்களே. இரவு 10 மணி ஆகிவிட்டதால் பெரியவர்களும் தாய்மார்களும் அவதிப்பட்டு கொண்டிருப்பார் குழந்தை காட்டில். அடுத்ததாக நன்றியுரை ஆற்ற வருகிறார் சமுதாயத்தின் முன்னாள் செயலாளரும் இன்றைய செயற்குழு அவர்கள். பாபா காசிம் அப்பா அவர்களின் ஆண்டு விழா பெருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு மேயர் மகேஷ் பிஏபிஎல் அவர்களுக்கும், உயர் திரு விஜய் வசந்த் எம்பி அவர்களுக்கும், கோட்டார் இளங்கலை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டின் தலைவர் பீர் முகமது குய்யாப்பா அவர்களுக்கும், முகமது இப்ராஹிம் செயலாளர் அவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர்கள் ரிஸ்வான் ஹிதாயத், ஹியாசா ஹாஜி பாபு, ஜெனிதா மதன், அனில் சுகுமாரன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய ஜமாத் சகோதரர் அவர்களுக்கும்,
தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த ஊர் சார்பாக இந்த ட்ரஸ்டின் சார்பாக மலுக்கு முகமது அண்ணன் அவர்களுக்கும் இந்த ஊர் சார்பாக அவர்களுக்கும் இந்த ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்து சலாத்தை சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இதைத் தொடர்ந்து இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் இருந்து சிறப்பாக பார்த்து கொண்டு அவ்வளோதானே சொல்லியாச்சு சகோதரன்.